இடத்துல வந்து பருவ காற்று கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பருவ காற்றை வந்து நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மான்சூன் அப்படிங்கிறதா பருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மான்சூன் அப்படிங்கிற சொல்லு மௌசிம் அப்படிங்கிற அரபு மொழி சொல்லுல இருந்து வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து சமஸ்கிருத வார்த்தை, லத்தீன் வேர்டு, கிரேக்க வேர்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அரபு சொல் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப இந்த பொருள் என்ன, அதாவது இந்த மான்சூன் அப்படிங்கிறது மௌசூம் அப்படிங்கிற அரபு மொழி சொல்லுல இருந்து வந்துச்சு. அந்த நிகரான தமிழ் மொழி என்ன அப்படின்னா பருவ காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பருவ காலம் அப்படின்ற சொல்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல அரபு மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்திய கடற்கரை அதாவது இந்திய பெருங்கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா அரபிக்கடல்ல இருந்து வீசக்கூடிய காற்றுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த காற்றை குறிப்பிட்டு சொல்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, இதை யூஸ் பண்ணாங்க. அதனால அவங்கதான் இந்த நேம வந்து முதல்ல வந்து என்ன பண்றாங்க கொண்டு வர்றாங்க. அதை நம்ம தமிழ்ல என்ன பண்ணிக்கிட்டோம், பருவ காற்று இல்லாட்டி பருவ கால காற்று அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது மான்சூன் அப்படின்ற சொல் மௌசிம் அப்படின்ற அரபு மொழி சொல்லுல இருந்து வந்துச்சு. அரபு மாநிலங்கள் என்ன பண்றாங்க, இந்திய பெருங்கடல்ல குறிப்பா அரபிக்கடல்ல இருந்து காற்று வீசும் பாத்தீங்களா. ஏன்னா அரபிக்கடல்ல இருந்து வீசும், வங்காள விரிகுடால இருந்து வீசும். இதுல அரபிக்கடல்ல இருந்து வீசக்கூடிய காற்றை தான் இந்த அவங்க என்ன சொல்றாங்க, குறிப்பா பருவகால காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியாங்க? ஸோ அந்த பருவகால காற்றை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்துல தென் மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வீசும். குளிர்காலத்துல வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசும். சரிங்களா? ஓகேங்களா? புரியுதாங்க? புரியுது சார். அப்ப இதுல கேள்வி என்ன அப்படின்னா, பருவ கால காற்று கோடை காலத்துல எதுல இருந்து வீசும் அப்படின்னா, அதாவது கோடை காலத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி போகும். அதே குளிர்காலத்துல அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கோடை காலம்னா நமக்கு வந்து பயங்கரமா வெப்பமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஏன்னா கோடையில வந்து இந்த இப்பயே நம்மளால வெயில தாங்க முடியல, அந்த மாதிரி தானே வெயில் இருக்குது. அதுவும் ஜூன் ஜூலைல எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தெற்கு பக்கத்துல கோடை அதிகமா இருக்கும். அப்ப தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வீசும். இதே குளிர்காலம்னா குளிர்னா எப்படிங்க இருக்கும், வடக்கதானங்க அதிகமா இருக்கும் வடநாட்டுல. அப்ப வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். இததான் கேள்வியா உங்ககிட்ட கேட்பாங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பருவகால காற்று சொல்றோம்லங்க, இந்த பருவ காற்றத்தோட தோற்றம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பல வானிலை வல்லுநர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பருவ காற்றை பத்தி பேசியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான கோட்பாடா பார்க்கப்படுறது வந்து இயங்கு கோட்பாடு. சரியாங்க? இந்த இயங்கு கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வந்து வடகோள உச்ச கோடையில் அப்படி, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, வடகோளம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோடை காலத்துல சூரியனோட செங்குத்து கதிர்கள் கடகரகை மீது விழுவுங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு கோடை காலம் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நடந்திருக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சூரியனோட செங்குத்துக்கள் கடகரகை மீது விழுகுது. நமக்கு குளிர்காலம் அப்படின்னா சூரியனோட கதிர்கள் செங்குத்து கதிர்கள் மகர ரேகை மீது விழுகுது. சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறீங்களாங்க? அதாவது திரும்ப சொல்றேங்க, நமக்கு கோடை காலம் அப்படின்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் கடகரேகை மீது விழணும். இதே இது நமக்கு குளிர்காலம் அப்படின்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் என்ன பண்ணணும், மகர ரேகையின் மீது விழணும். சரிங்களா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடகரேகை மீது சூரியனோட செங்குத்து கதிர் விழுகுது. அப்படி விழுகும் போது அதாவது வந்து அங்க அழுத்தம், காற்று அதுக்கப்புறம் அழுத்தம், இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணும், வடக்க நோக்கி போகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகரேகையின் மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுகும் போது வடக்க நோக்கி தான் காற்றின் அழுத்தமும் காற்றும் போகும். சரியாங்க? அப்ப அந்த சமயத்துல வந்து
இதை அயன குவியல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை குறிச்சுக்கோங்க. அதுவும் என்ன பண்ணும், வடக்கு நோக்கி போறதுனால தென்கிழக்கு வியாபார காற்று அங்க ஆதிக்கத்துக்கு உள்ளாகும். அப்ப காற்று வந்து என்ன பண்ணும், பூமத்திய ரேகையை கடக்கும். அப்ப பூமத்திய ரேகையை கடக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சி ஏற்படுறதுனால அந்த காற்று வடகிழக்கு திசை நோக்கி வீசும். அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கோடை காலத்துல காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வீசும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதைத்தான் இங்க நடக்குது. ஏன்னா கோடை காலம் அப்படின்னா கடகரைகள் மீது செங்குத்து கதிர்கள் விழுகுது. அப்ப தென்மேற்கு திசையில தான் அது உண்டாகும். ஆனா அதாவது அந்த காற்றும் அந்த அழுத்தமும் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல வரும்போது ஒரு சுழற்சி ஏற்படுது. அந்த சுழற்சி ஏற்படுறதுனால அங்க என்ன நடக்குது, அது தென்மேற்கு திசையில இருந்து அது வந்து என்னது வடகிழக்கு திசைக்கு தான் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதனாலதான் காற்று வந்து என்ன பண்ணுது, தென்மேற்குல இருந்து வீசுறதுனால அதுக்கு பேர் வந்து தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தென்மேற்கு திசையில இருந்துதான் வீசுது. ஆனா எதை நோக்கி வீசும், வடகிழக்க நோக்கி வீசுது, அவ்வளவுதான். தென்மேற்குல வீசுறதுனால அதுக்கு பேர் வந்து என்னங்க, தென்மேற்கு பருவ காற்று. இது கோடை காலத்துல. சரிங்களா? இப்ப குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா அதே அழுத்தம் காற்று மண்டலங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தெற்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்ப தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் போது வடகிழக்கு பருவ காற்று அப்ப என்ன ஆகும், வடக்கு பக்கத்தை நோக்கி காற்று வீசுது. அப்ப அந்த பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல வரும்போது திரும்ப என்ன ஏற்படுது, சுழற்சி ஏற்படுது. சுழற்சி ஏற்படும் போது வடகிழக்க நோக்கி வீச வேண்டிய காற்று எதை நோக்கி வீசுது, தென்மேற்கு நோக்கி வீசுது. அப்ப அதுக்கு பேர் வந்து என்னதுங்க, அது வந்து வடகிழக்கு பருவ காற்று. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏற்றாப்புல வீசக்கூடிய இந்த பருவ காற்றுகளை தான், அதாவது இந்த கோள் காற்றுகளை பருவ காற்று அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கோள் காற்று அப்படின்றது பருவ காற்றுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப என்ன சொல்றாங்க, பருவங்களுக்கு ஏற்றாற் போல தங்களோட திசையை மாத்திக்கிட்டு வீசக்கூடிய இந்த கோள் காற்றுகளுக்கு பருவ காற்று அப்படின்னு பேரு. புரியுதாங்க? கோடை காலத்துல சூரியனோட செங்குத்து கதிர்கள் கடகரைகளின் மீது விழுகுது. ஆனா காற்று தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வீசும். அப்ப அங்க தென்மேற்கு பருவ காற்று உருவாகும். வேறு குளிர்காலத்துல மகரரைகளின் மீது விழுகும். அப்ப என்ன ஆகும், வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். அப்ப அங்க வந்து என்ன ஏற்படும், குளிர்காலம் ஏற்படும். இந்த மாதிரி பருவத்திற்கு ஏற்றாற் போல தங்களுடைய திசையை மாற்றி மாற்றி வீசக்கூடிய கோள் காற்றுகளுக்கு பேருதான் பருவ காற்று அப்படின்னு சொல்றோம். புரிதல் இருக்காங்க? அடுத்தது பாருங்க. இப்ப கேள்விங்க, இப்ப பருவ காலங்கள் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? இந்த பருவ காலங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பொறுத்துகளை வைப்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, பருவ காலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு 4 பருவ காலங்கள். அதாவது குளிர்காலம் அப்படியே இப்படியே வச்சுக்கோங்க. குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவ காற்று காலம், வடகிழக்கு பருவ காற்று காலம். இப்ப குளிர்காலம்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஜனவரி பிப்ரவரி தான் நமக்கு பயங்கர குளிர். சரிங்களா? அடுத்தது மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாசமும் கோடை காலம். சரியாங்க? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாசம் வந்து தென்மேற்கு பருவ காற்று காலம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவ காற்று காலம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் 2 மாசம், அடுத்து 3 மாசம், அடுத்து 4 மாசம், அடுத்து மீதி இருக்கக்கூடிய 3 மாசம். சரியாங்க? முதல் குளிர்காலங்க, ஜனவரி பிப்ரவரி. இது வந்து எங்க கேட்பான், உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பான். அப்ப குளிர்காலம்னா ஜனவரி பிப்ரவரி, கோடை காலம்னா மார்ச், ஏப்ரல், மே, 3 மாசம் வந்துருச்சாங்க. அடுத்தது தென்மேற்கு பருவ காற்று காலம் அப்படின்னா வந்து என்னதுங்க, அது வந்து 4 மாசம் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து என்னதுங்க, அது வந்து வடகிழக்கு பருவ காற்று காலம். சரிங்களா? இதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு பொறுத்துகளா கேட்பாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல இருக்கிறது அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். மிக முக்கியமான பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு வினாவா கேட்பாங்க. பாருங்க, குளிர்காலம். நான் இப்ப சொல்லும் போதே நான் சொன்னேன்,
குளிர்காலம் அப்படின்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் என்ன பண்ணுது, இந்தியாவில இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மகர ரேகை மீது விழுகும். சரியாங்க. அப்ப மகர ரேகை மீது செங்குத்தா விழுகுது. அப்ப இந்திய பகுதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுக்கு அப்படியே சாய்வா போயிடும். அந்த கதிர்கள் செங்குத்தாக நம்ம மேல விழாது. அப்ப இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் சாய்வா போயிருது. அப்ப அங்கிருந்து சூரியன்ல இருந்து விழக்கூடிய செங்குத்து கதிர்கள் நம்ம மேல வந்து ஃபுல்லா விழாது, கொஞ்சம் சாய்ந்த நிலையில தான் விழுகுது. அப்ப அங்க வந்து என்ன ஆகும், ஃபுல்லா அந்த வெப்ப கதிர்வீச்சு நம்ம மேல விழுந்தாதான் நமக்கு அதிகமான வெப்பமா இருக்கும். ஆனா இந்தியா வந்து அந்த நேரத்துல சாய்ந்த நிலையில இருக்கும். அப்ப சாய்ந்த நிலையில கதிர்கள் விழுங்குறதுனால அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அதனால வெப்பம் வந்து அங்க எப்படி இருக்கும், குறைவான வெப்பம் தான் இருக்கும். ஸோ அந்த குளிர்காலத்துல நமக்கு தெளிவான வானம் இருக்கும், சிறந்த வானிலை இருக்கும், மென்மையான வடக்கு காற்றுகள், அதாவது வந்து வாடக்காற்று அடிக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த வாடக்காற்று இருக்கும். அடுத்து குறைந்த ஈரப்பதம் இருக்கும். அடுத்து வந்து தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் அதிகமாக காணப்படும். சரியாங்க. உங்களுக்கே தெரியுங்களங்க, குளிர்காலத்துல இரவு அதிகமாக நமக்கு தெரியும், கோடை காலத்துல பகல் பொழுது அதிகமாக நமக்கு தெரியும். சரியாங்க. அந்த மாதிரியான பகல் நேர வெப்பநிலை வேறுபாடு வந்து அங்க அதிகமா காணப்படும். இதுதான் குளிர்காலத்தோட பண்புகள். குறிச்சுக்கோங்க. இந்த பண்புகளை கொடுத்துட்டு இந்த பண்புகள் எதற்குரியது அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியாங்க. இதெல்லாம் ஈஸியா, அதாவது வானிலை சூப்பரா இருக்கும், குறைந்த ஈரப்பதம் இருக்கும், மென்மையான வடக்கு காற்றிருக்கும், சிறந்த வானிலை நிலவும், வானம் தெளிவாக காணப்படும். சரிங்களா. சோ இதெல்லாம் வந்து என்னதுங்க, குளிர்காலத்துக்கான பண்புகள். அடுத்தது பாருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வட இந்தியாவுல ஒரு உயர் அழுத்தம் உருவாகும். சரியாங்க. சோ உயர் அழுத்தம் உருவாக்கி என்னதுங்க, அதாவது வடக்கு பக்கம் ஒரு உயர் அழுத்தம் உருவாக்கி காற்று என்ன பண்ணும், வடமேற்குல இருந்து அப்படியே சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியா வீசுது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காற்றோட திசை வந்து கிழக்கில இருந்து மேற்காக போகும், அங்க வட இந்தியாவுல மேற்கில இருந்து கிழக்காக போகும். ஸோ இதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. ஸோ இப்ப நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு இமயமலை பகுதி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மழையை பெறும். இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. குளிர்காலத்துல எந்த பகுதி மழையை பெறக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து மேற்கு இமயமலை, அடுத்து கேரளா. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவை பெறும். அப்ப இப்ப உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சோ இப்ப நான் சொல்றதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குளிர்காலத்துல மத்திய தரைக்கடல் பகுதியில உருவாகக்கூடிய மேற்கத்திய இடையூறு தாழ்வு அழுத்தங்கள். சரியாங்க. ஒண்ணும் இல்ல, காற்றோட அழுத்தம் தாங்க. சரிங்களா. சோ குறிச்சுக்கோங்க. குளிர்காலத்துலதான் மத்திய தரைக்கடல் பகுதியில என்னதுங்க, மேற்கத்திய இடையூறு தாழ்வு அழுத்தம், அதாவது மேற்கத்திய இடையூறு காற்று உருவாக்கும். அது உருவாகி வட இந்தியாவுல மழையை தருது. கேட்பாங்க. குளிர்காலத்துல மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வீசக்கூடிய மேற்கத்திய இடையூறு காற்றை தடுத்து வட இந்தியாவுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். அப்ப அந்த காற்றை, அதாவது வந்து நான் என்ன சொன்னேன், மத்திய தரைக்கடல் பகுதியில தான் வீசும்னு சொன்னேன். ஸோ அங்க இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள அந்த காற்றை கொண்டு வர்றதுல ஜெட் காற்றோட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. குறிச்சுக்கோங்க. மத்திய பகுதியில் வீசக்கூடிய மேற்கு இடை காற்ற இந்தியாவுக்கு கொண்டு வர உதவக்கூடியது எது அப்படின்னு இது என்ன பண்ணுது, அந்த மேற்கத்திய இடையூறு காற்று ஜெட் காற்றோட்டம் மூலமாக இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த பகுதி அதிகமாக அந்த சேம் டைம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த காலகட்டத்துல ஏற்படும். அவங்க கோதுமை வந்து பயிரிட்டிருப்பாங்க வட இந்தியாவுல. அந்த கோதுமை பயிரிடலுக்கு இது வந்து என்ன பண்ணும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரியாங்க. அப்ப கேள்வி இதெல்லாம் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசக்கூடிய மேற்கத்திய பஞ்சாப்,
கயானா, வந்து அதிகமான மழை பொழிவு. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்க அப்படின்னா பனிப்பொழிவு. அதுக்கப்புறம் வந்து அந்த குளிர்காலத்துல எல்லா பக்கமே நம்மளுமே குளிர்காலத்துல மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசக்கூடிய மேற்கத்திய இடையூறு காற்றால் பின்வரும் எப்பகுதி அதிக மழை பொழிவை பெறும் அப்படின்னா மொத்தம் மூணு பகுதி தான். 3 மாநிலங்கள் சொன்னோம். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? சோ இதுதான் அதிகமான மழைப்பொழிவு இருக்கு. அடுத்த கேள்வி கேட்பாங்க, மத்திய தரைக்கடல்ல வீசக்கூடிய மேற்கத்திய இடையூறு காற்றை தடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வர உதவக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஜெட் காற்றோட்டம் தான் நமக்கு உதவுது. சரிங்களா? புரியுதாங்க? அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, கோடை காலம். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சூரியனோட செங்குத்து கதிர்கள் அப்படியே என்ன பண்ணும், இந்தியாவினுடைய கடகரைகள் மீது அப்படியே விழுகும். அப்ப விழுகும் போது என்ன பண்ணும், வெப்பநிலை வந்து தெற்குல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெப்பமா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் யாருக்குதான் அதிகமா இருக்கும்? வடநாட்டுக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குதான் அதிகமா இருக்கும். குளிரா இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாது, வெப்பமா கோடை காலமா இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாது, மழை பெஞ்சாலும் அவங்களால தாங்க முடியாது. இப்போ எல்லாத்துக்குமே நீங்க பாருங்களேன், எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் வட இந்தியாவில தான் அதிகமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி மழை பொழிவுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உத்தரப்பிரதேசத்துலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி அவ்வளவு ஓடிச்சு. நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க யோசிச்சீங்களா என்னன்னு தெரியல. என்னன்னா இந்த பக்கம்லாம் ஒரு நாள் கூட இப்படி மழை பெஞ்சு தண்ணி போக மாட்டேங்குது அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா எதாக இருந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னா வட இந்திய மக்கள் தான். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி என்ன ஆகும், அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ கோடை காலத்தோட முற்பகுதியில, அதாவது கோடை காலத்தை ஒரு 3 தான் சொல்லலாம். ஆரம்பம், இடைப்பகுதி, இறுதி பகுதி கோடை காலத்துல. ஸோ அந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து வெப்பமான வறண்ட வானிலை தான் அங்க நிலவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோடை காலத்தோட மத்தியிலையும் கோடை காலத்தோட இறுதியான பகுதியிலையும் என்ன பண்ணுங்க, திடீரென கூடிய ஆலங்கட்டி மழையுடன் கூடிய கனத்த மழை பொழியும். அதனாலதான் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து கோடமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாங்க? அப்ப அது வந்து கோடை காலத்தோட மத்திய பகுதியிலையும் கோடை காலத்தோட இறுதியான பகுதியிலையும் என்னங்க விழுகும், அதாவது அதிகமான மழைப்பொழிவு விழுகும். கொஞ்சம் நியூஸ்ல போட்டுக்கிறீங்களா? அப்ப இந்த கேள்வி கேட்பாங்க, கோடை காலத்தோட ஆரம்ப பகுதியில வந்து வறண்ட வானிலை தான் நிலவும். அதுக்கப்புறம் வந்து மத்திய பகுதியிலையும், அதாவது கோடை காலத்தோட இடைப்பகுதியிலையும் இதனுடைய இறுதி பகுதியிலையும் தான் நமக்கு என்ன ஏற்படுது, நமக்கு கோடை மழை வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ப இந்த கோடை காலத்துல வந்து இந்தியா முழுமைக்குமே வெப்பம் எப்படிங்க அதிகமா இருக்கும். ஏப்ரல் மாதத்துல மட்டும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தினசரி சராசரி வெப்பநிலை 30ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அதே ஏப்ரல் மாசத்துல நம்ம வட இந்தியாவில பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கு 30ல இருந்து 35 தான் இருக்கும். ஆனா மத்திய இந்தியா, வட இந்தியா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். சரியாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில காற்று வந்து தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். குறிச்சுக்கோங்க. அப்ப இந்த காற்று வந்து மே மாசத்துல என்ன பண்ணுது அப்படின்னா மேற்கு
கடற்கரை பகுதிக்கு வரும். அப்ப மாஞ்சாரல் அப்படிங்கிற இடியுடன் கூடிய கனத்த மழை பொழியும். குறிச்சுக்கோங்க, இதான் கேள்வி. மாஞ்சாரல் மாஞ்சாரல் அப்படின்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா, கர்நாடகா இந்த பகுதியில வந்து அதிகமான மழை பொழிவு கொடுக்கும். அதனால அங்க அந்த அந்த டைம்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாங்காய்கள் அங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மே மாசம் உங்களுக்கே நல்லா தெரியும். நமக்கு ஏப்ரல், மே இதுலதான் அதிகமான மாங்காய் உற்பத்தி இருக்கும். ஸோ இது இந்த மாஞ்சாரல் அப்படின்ற இடியுடன் கூடிய மழை பொழியும் போது கேரளாவிலையும் கர்நாடகாவும் அளவுக்கு அதிகமா என்ன விளையும், மாங்காய்கள் விளையும். சரிங்களா? மாங்காய் வந்து அப்படியே பிஞ்சா நின்றுகிட்டு இருக்கும். இந்த மழை பெய்யும். மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிரும், வேகமா அது நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து நல்ல பெரிய மாங்காயா கிடைக்கும். சரிங்களா? இதை குறிச்சுக்கோங்க, இதான் கேள்வி இந்த பொறுத்த வரைக்கும். மாஞ்சாரல் அப்படின்ற இடியுடன் கூடிய மழையானது எந்த காலத்துல ஏற்படும் அப்படின்னா கோடை காலத்துல. அதனால பயன்படுத்தப்படக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னா கேரளாவும் கர்நாடகாவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஏப்ரல், மே மாசத்துல வடமேற்கு திசையில இருந்து வீசக்கூடிய தலைக்காற்றுக்கு பேரு நார்வெஸ்டர், அதாவது கால்பைசாயின்னு சொல்லுவாங்க. குறிச்சுக்கோங்க. மாஞ்சாரல்னா கேரளா, கர்நாடகா. மாஞ்சாரல்னா அதுக்கு பேரே வந்து மாங்காய முதிர வைக்கணும்ன்றதுக்காக பெயர்க்கிறது. அதனாலதான் அதுக்கு பேரு மாங்காய். அங்க மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே ஏப்ரல், மே மாசத்துல வடமேற்கு திசையில இருந்து வீசக்கூடிய தலைக்காற்றுக்கு பேரு கால்பைசாயி இல்லாட்டி நார்வெஸ்டர்ன்னு சொல்றோம். சோ இது இந்த நார்வெஸ்டர் அப்படின்ற தலைக்காற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பீகார், மேற்கு வங்கம், அசாம் இந்த மாநிலங்கள்ல இடியுடன் கூடிய கனத்த மழைப்பொழிவுக்கு இதுதான் காரணம். குறிச்சுக்கோங்க. கேட்பாங்க, ஏப்ரல் மற்றும் மே மாசத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தலைக்காற்றோட பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாயி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கால்பைசாயி வீசுறதுனால பீகார், அஸ்ஸாம், அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் இந்த 3 பகுதியும் என்ன பண்ணும், நல்ல இடியுடன் கூடிய மழையை அந்த பகுதியில தரும். சரியாங்க? அடுத்தது போலாமாங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ குளிர்காலம் முடிஞ்சிருச்சு, கோடை காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று காலம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தை நம்ம மழைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? குறிச்சுக்கோங்க, இந்திய காலநிலையோட மிக முக்கியமான அம்சமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் வட இந்தியா முழுமைக்கும் என்ன பண்ணுது, அதிகமான மழைப்பொழிவை தருது. சரியாங்க? சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க, பொதுவா வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஜூன் முதல் வாரத்துல இந்தியாவோட தென்பகுதியில தொடங்கி கொங்கணம் கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்துல போய் ஜூலை 15ஆம் தேதியில அனைத்து இந்திய பகுதிக்கும் முன்னேறுகிறது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தென்மேற்கு பருவக்காற்றை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்துல இந்தியாவினுடைய தென்பகுதியில தொடங்குது. ஜூன் மாசம் முதல் வாரத்துல 2வது வாரத்துல கொங்கணம் கடற்கரைக்கு போயிடுது. ஜூலை 15ஆம் தேதி அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று போயிடுது. ஓகேங்களா? ஏன்னா நான் போன கிளாஸ்ல சொல்லும் போதே சொன்னேன், கோடைகாலம் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாசத்துலதான் ஆரம்பிக்கணும். ஆனா நமக்கு எப்பயோ முடிஞ்சிருது, மே மாசத்திலே முடிஞ்சிருது. ஏன் அப்படின்னா அந்த ஜூன் மாசத்துல வந்து என்ன வந்துருது, தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிச்சிருது அப்படின்றது போன கிளாஸ்ல நான் சொல்லும் போதே சொன்னேன். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆமா, ஜூன் மாசத்திலேயே வந்து என்னது, நமக்கு சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுகுது. இருந்தாலுமே நமக்கு கோடை காலம் எப்ப முடிஞ்சிருது, மே மாசத்தோட முடிஞ்சிருது. காரணம் என்ன, தென்மேற்கு பருவக்காற்று அங்க உருவாகுது. அப்ப தென்மேற்கு பருவக்காற்று உருவாகும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜூன் முதல் வாரத்துல உருவாகுது, 2வது வாரத்துல கொங்கணம் கடற்கரைக்கு போகுது. ஜூலை 15ஆம் தேதி அனைத்து பகுதிக்கும் இது வந்து பரவிடுது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்த பக்கம் வந்துருங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிச்சுக்கோங்க, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா எல் நினோ. சரிங்களா? அதாவது வந்து ஜெட் காற்று, அதாவது வந்து குளிர்காலத்துல நான் சொன்னாங்க மத்திய தரைக்கடல் பகுதியில வீசக்கூடிய மேற்கத்திய இடையூறு காற்று நமக்கு
கொண்டு வர்றதுனாலதான் அந்த பகுதியில மழை ஏற்படுது. எங்க எங்க சொன்னேன், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பகுதி சொன்னாங்க. அங்க மழைப்பொழிவு வர்றதுக்கு காரணம் ஜெட் காற்றோட்டம். அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு மூல காரணம் எது அப்படின்னா இந்த எல் நினோ தான். சரிங்களா, குறிச்சு வச்சுக்கணும். இது கேள்வி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை வந்து 46°C இருந்திருக்கு. அப்ப எவ்வளவு வெப்பமா இருக்கும் பாருங்க. ஆனா இந்த தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கின உடனே அப்படியே இடியுடன் கூடிய ஒரு மழை பெய்யும். அதை வந்து என்ன சொல்றாங்க, பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. குறிச்சுக்கோங்க, பருவமழை வெடிப்பு என்பது எந்த காலத்தில் ஏற்படும் உங்ககிட்ட கேட்பாங்க. பருவமழை வெடிப்புனா ஒண்ணும் இல்லைங்க, வட இந்தியாவுல 46°C வரைக்கும் வெப்பம் இருக்கு. அப்ப தென்மேற்கு பருவக்காற்று உருவாகும் போது அதிகமான மழை பொழியுங்க. அப்ப ஒரு வெடிப்பு ஏற்படுது. அதான் பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது இந்தியாவினுடைய தென்முனையை அடையும் பொழுது 2 கிளையா பிறகுங்க. ஒண்ணு அரபிக்கடல் கிளை, இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு 2 பக்கம் இருந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசுது. அப்ப பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்றோட அரபிக்கடல் கிளை என்ன சொல்லுது அப்படின்னா, அரபிக்கடல் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை. அப்ப மேற்கு பக்கம் மோதி பலத்த மழை பொழிவை தருது. அது அப்படியே வந்து என்ன பண்ணுதுங்க, வடக்கு பக்கம் போகும்போது இமயமலையால தடுக்கப்படுது. அப்ப இமயமலையால தடுக்கப்படும் போது அப்படியே அந்த காற்று வட இந்தியாவுல அப்படியே மழையா பெஞ்சிருக்கு. சரியாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த மேற்கு பக்கத்துலதான் ராஜஸ்தான் இருக்கு. ஆனா அந்த ராஜஸ்தான் மலை மறைவு பகுதியா இருக்கு. மலை மறைவு பகுதி அப்படின்னா அங்க ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு. அந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த காற்றை தடுத்து ராஜஸ்தான் பக்கம் போகாம தடுத்து வச்சிருக்கு. ராஜஸ்தான் பக்கம் போனா நமக்கு அங்கேயும் அதிகமான மழை பெய்ஞ்சிருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல. ஆனா இந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்ன பண்ணுது, அந்த காற்றை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுனால என்ன பண்ண முடியல, ராஜஸ்தான் பக்கம் போக முடியல. அதனாலதான் ராஜஸ்தான் வந்து என்ன பண்றது கிடையாது, மழைப்பொழிவை பெறுறது கிடையாது. சரியாங்க. இது அரபிக்கடல் பக்கம். அடுத்து வங்காள விரிகுடா பக்கம் வரும்போது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்படுது. இந்த காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள் பக்கம் தான் மேகாலயா இருக்கு. அப்ப மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் அதிக கனமழையை அங்க பெறுது. உங்களுக்கு நல்லா தெரியும், உலகத்திலேயே அதிக அளவு மழை தரக்கூடிய பகுதி வந்து மௌசின்ராம் மேகாலயாவில் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றோட வங்காள விரிகுடா கிளை இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கம் அந்த கிழக்கு பக்கம் போகும்போது அங்க வந்து என்ன பண்ணுது, அங்க வந்து காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள், நம்ம இது வந்து கிழக்கு இமயமலையிலேயே நம்ம படிச்சிருக்கோம், பூர்வாஞ்சல் ஞாபகம் இருக்கா, சொன்ன ஞாபகம் இருக்காங்க, காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள். சரிங்களா. அப்ப அது தடுக்கப்படுது. அப்ப அங்க மேகாலயா பகுதி இருக்கு. அங்க மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ராம் உலகிலேயே அதிகமான மழையை பெறுது. சரியாங்க. ஓகேங்களா. அப்ப இது தன்னுடைய திசையை மாற்றும் போது மழைப்பொழிவு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மழைப்பொழிவுல 75% மழைப்பொழிவு வந்து இந்த பருவக்காற்று காலத்துலதான் நமக்கு கிடைச்சது. குறிச்சுக்கோங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று, தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவை குறிக்கக்கூடியது வட இலக்கு பருவக்காற்று அப்படின்றத நான் முன்னாடி கிளாஸ்லயே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். சரியாங்க. அடுத்தது போலாமா. இப்ப இங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, பருவமழை வெடிப்புனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எல் நினோன்னு சொன்ன அதை கேட்பாங்க. அடுத்தது அரபிக்கடல் கிளையில வந்து பலத்த காற்று வீசுறதுனால வட இந்தியா முழுமைக்கு மழை பொழியுது. அடுத்து கிழக்கு பக்கம் அதாவது வங்காள விரிகுடா கிளைக்கு வரும்போது காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்படும் போது மேகாலயால இருக்கக்கூடிய மவுசின்ராம் பகுதி தான் அதிக அளவு மழை பொழிவை பெறுது. அதுதான் உலகிலேயே அதிக அளவு மழை பெறும் பகுதி. சரிங்களா. அடுத்தது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அளவுல 75% மழைப்பொழிவு எதன் மூலமாக அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம். அடுத்தது பாருங்க வடகிழக்கு பருவக்காற்று. அப்ப செப்டம்பர் மாசம், ஏன்னா நான் சொன்னேன் வடகிழக்கு அப்படின்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சொன்னேன். அப்ப செப்டம்பர் மாசத்தோட இறுதியில வந்து என்ன வரும் அப்படின்னா காற்று வந்து தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அப்ப தெற்கு நோக்கி வருது அப்படின்னா வடகிழக்கு பகுதியில இருந்து வீச ஆரம்பிச்சிடும். அப்படி வீசும்போது நமக்கு வந்து அங்க என்ன ஏற்படும், கொரியாலிசிஸ் விசை. குறிச்சுக்கோங்க.
பூமி சுழலும் போது கொரியாலிசிஸ் விசை ஏற்படுது. இந்த கொரியாலிசிஸ் விசை காரணமாக காற்றோட திசை மாற்றப்பட்டு வடகிழக்குல இருந்து நமக்கு வீசுது. அதனால அது வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று வீசுவதற்கு காரணமானது கொரியாலிசிஸ் விசை. புரிச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கொரியாலிசிஸ் விசை. சரிங்களா? அந்த கொரியாலிசிஸ் விசை தான் என்ன பண்ணுது, காற்றோட திசையை, அதாவது பூமியோட சுழற்சியை மாற்றி வடகிழக்கு பகுதியில இருந்து வீசுது. அதனால அதுக்கு பேர் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாங்க? அப்ப வடகிழக்கு பருவக்காற்று ஏற்படும் போது நமக்கு அப்படியே கிழக்கு பக்கம் தான், அதாவது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மழைப்பொழிவு இருக்கும். இப்போ மொத்த மழைப்பொழிவுல 35% குறிச்சுக்கோங்க, 75% என்ன சொன்னேன், தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக நமக்கு மழை வருதுன்னு சொன்னோம். நமக்குன்னா இந்தியாவுக்கு சொல்றோம். அதே இது வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக இந்தியாவுக்கு 35%. அந்த 35% எங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று காலத்துலதான் அதிகமான மழைப்பொழிவு வருது. சரியாங்க? அதிகமா பாத்தீங்க அப்படின்னா வங்கக்கடல்ல உருவாகும் தான் புயல். நீங்க பாருங்க, இந்த நவம்பர் டிசம்பர் வரப்போது, அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா செய்தி வாசிப்பாளர் எல்லாருமே வங்கக்கடல்ல உருவான புயலால தமிழ்நாட்டுக்கு பல பகுதிகளில் மிதமான மழை முதல் அதிகமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியாங்க? அதுதான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே இந்த வடகிழக்கு பருவக்காற்றுல தாங்க மழை பெய்யும். சரியாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மழையானது நமக்கு அதிகமான மழை பொழிவையும் கொடுக்கும், அட் த சேம் டைம் உயிர் சேதத்தையும் கொடுக்கும், பொருட்சேதம் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நாடு முழுமைக்கும் என்ன பண்ணோம், பகல் நேர வெப்பநிலையை வீழ்ச்சி அடைய வைக்குது. ஏன்னா நல்ல மழை பெய்யும், அப்ப நமக்கு வெப்பம் தெரியாது. சரிங்களா? இவ்வளவுதான். இது வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ உங்களுக்கு ஸ்பாட்ஸ்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, உலகிலேயே அதிகமாக மழை பெறும் பகுதி மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ரா. எவ்வளவு அப்படின்னா 1141 சென்டிமீட்டர். எக்ஸாக்டா 48 வச்சீங்கன்னா எவரெஸ்ட் போயிடலாம். 1141 போட்டீங்கன்னா மேகாலயாவுல மவுசின்ராம்ல கனமழையை பார்க்கலாம். சரிங்களா? 1141 சென்டிமீட்டர். புரிஞ்சதாங்க? புரிஞ்சதா? ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இவ்வளவுதான். இன்னும் போய் நீங்க ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகேவாங்க? இந்த 4 மட்டும் சொல்றேன், அதாவது மிக முக்கியமானது மட்டும் சொல்றேன். மத்திய தரைக்கடல் வீசக்கூடிய மேற்கத்திய இடையூறு காற்றை தடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றது ஜெட் காற்றோட. அதனாலதான் நமக்கு குளிர்காலத்துல மழை. சரிங்களா? எங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம். அடுத்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மாஞ்சாரல் அப்படின்றது மாங்காய்கள் முதிர்வதற்காக பெய்யக்கூடியது. எங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகா. சரிங்களா? அடுத்து ஏப்ரல் மற்றும் மே மாசத்துல வடமேற்கு திசையில இருந்து வீசக்கூடிய தலைக்காற்றுக்கு பேரு நார்வெஸ்டர், இல்லைன்னா கால்பைசாயி. அந்த நார்வெஸ்டர் வீசுறதுனால பீகார், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் இங்க அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படுது. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலத்தை நம்ம கொண்டு வர்றது எல்னினோ. இதுதான் உலகளாவிய காலநிலை நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல 75% இந்திய மழைப்பொழிவை பெறுது. சரிங்களா? அடுத்தது இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல அதிகமா மழை பெய்யறதுனால அதுக்கு பேர் பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு பூமியோட கொரியாலிசிஸ் விசை காரணமாக நமக்கு வருது. இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் அதிகமான மழைப்பொழிவை பெறுது. சரிங்களா? புரியுதா? அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, மழை பரவலை பொறுத்த வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளவு அப்படின்னா 118 சென்டிமீட்டர். குறிச்சுக்கோங்க.
கேட்பாங்க, இந்தியாவினுடைய ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா நம்ம 108 ஆம்புலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 சொல்லாம 118 சென்டிமீட்டர் அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க, ஓகேவா? இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேற்கு கடற்கரை பகுதி, அஸ்ஸாம், அதுக்கப்புறம் திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பெறுங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஊபி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழையை பெறும். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே 100ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவை மட்டும் பாருங்க. திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, மேற்கு கடற்கரை. சரிங்களா? ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது புரிஞ்சுச்சாங்க? சைலண்டா இருக்கீங்க, புரிஞ்சுச்சா இல்லையாங்க? புரிஞ்சு சார். அடுத்த பார்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வன உயிரினங்களுக்கு வந்துடுங்க. இந்த காடுகளை அடுத்த கிளாஸ்ல நான் நடத்துறேன். ஏன்னா காடுகளை எடுத்தோம்னா டைம் பத்தாது, கொஞ்சம் டைம் ஆயிடும். வன உயிரினங்கள் எடுத்துங்க, அதான் லாஸ்ட் பார்ட். இந்த ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறாங்க. சரிங்க, சொல்றேன் பாருங்க. வன உயிரினம், வன உயிரினங்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இயற்கையான சூழ்நிலை இல்லாட்டி காடு, இந்த காடுகளை வாழிடமா கொண்டு வாழக்கூடிய விலங்குகளை தான் சரிங்களா நம்ம வன உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப வன உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவா சொல்லலாங்க. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்ப வன உயிரினங்களை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு முதுகெலும்பு, இன்னொன்னு முதுகெலும்பு இல்லாதது. அப்ப முதுகெலும்பு உள்ளது எதாவது அப்படின்னா இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு எங்க யூஸ் ஆகலாம், நமக்கு சயின்ஸ்ல யூஸ் ஆகலாம். சரிங்களா? பாருங்க, மீன், இருவாழ்விகள், அதுக்கப்புறம் ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முதுகெலும்பு இருக்கிறது. இதே இது இன்னொரு பார்த்து என்ன அப்படின்னா முதுகெலும்பு இல்லாதது, அதுதான். சரிங்களா? அதாவது தேனு, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதுகெலும்பு இல்லாதது. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா பாருங்க, குறிச்சுக்கோங்க. உலகத்துல 1.5 மில்லியன் வகையான வனவிலங்குகள் இருக்கு. அதுல இந்தியாவுல 81,251 மேற்பட்ட வனவிலங்குகள் இருக்கு. குறிச்சுக்கோங்க. இத ஒரு டேட்டா, சோ இந்த டேட்டாவை நம்ம கேட்கலாம். உலகத்துல எவ்வளவு வனவிலங்கு உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா 1.5 மில்லியன். சரிங்களா? அது இந்தியாவுல 81,251 மேற்பட்ட வனவிலங்கினங்கள் இந்தியாவுல இருக்கு.
ஸோ அப்ப உலகத்துல 1.5 மில்லியன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுல 81,000 சம்திங் நம்ம சொன்னோம். ஸோ அந்த வனவிலங்குனா என்னென்னது உங்களுக்கு தெரியும். புலி, சிங்கம், கரடி, சிறுத்தை இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், வேட்டையாடுறான், காடுகளை அழிக்கிறான். இதனால மனிதனுடைய மனிதன் என்ன பண்றான், இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதனால அதனுடைய வாழ்விடங்கள் அழிக்கப்படுது. அதனால உங்களுக்கு இன்னைக்கு ரீசெண்டா இருக்கிறதே உங்களுக்கு தெரியும், எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுது, எல்லாம் மக்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, காடுகளை போய் அழிக்கிறான். ஸோ அதனால அங்க உணவுப் பொருள் இல்லாததுனால அது மக்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு வருது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்திய வனவிலங்கு வாரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1952ல இந்திய வனவிலங்கு வாரியம் கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வனவிலங்குகளை பாதுகாக்கணும், கரெக்டா மேலாண்மை செய்யணும். சரியாங்க? புரியுதாங்க? வனவிலங்குகள் எவ்வளவு இருக்கு இப்ப நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, புலிகளோட எண்ணிக்கையை பார்ப்பாங்க. புலிகளோட எண்ணிக்கையை பார்த்துட்டு அதை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சரியாங்க? அப்ப 1952ல வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் அதை எப்படி மேலாண்மை செய்யுது. சரியாங்க? சோ இதுக்காக நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்த. ஒரே ஒரு நிமிஷம், உங்க அபிஷியல் குரூப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். சரி பாருங்க, 1952ல வனவிலங்குகளை பாதுகாக்கணும், மேலாண்மை அப்படின்னா எதனுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணலாம், இதுக்காக அரசுக்கு போய் பரிந்துரை செய்வாங்க. இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க. அதுக்குதான் இந்த வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்து அப்ப இந்த வாரியத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அரசாங்கம். ஏன் அப்படின்னா, இவங்க பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நிறைய வேட்டையாடுறாங்க, நிறைய கடத்தி கொண்டு போயிடுறாங்க, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு இந்த வனவிலங்கு வாரியம் என்ன பண்ணுது, பரிந்துரை செய்து அதை அடிப்படையா வச்சு 1972ல இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருது. சரிங்களா? ஓகேங்களா? புரியுதாங்க? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, 1952ல வனவிலங்கு வாரியம் நடக்கும். 1972ல தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? அடுத்தது குறிச்சுக்கோங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு 102 தேசிய பூங்காக்கள் இருக்கு, 515 வனவிலங்கு சரணாலயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? 102 குறிச்சுக்கோங்க, இதெல்லாம் கேள்விங்க. 102 தேசிய பூங்காக்கள் இருக்கு, 515 வனவிலங்கு. சொல்லுங்க சார். 106 இருக்கு சார், நியூ புக்ல இருக்காங்க. 106. ஆமாங்க சார், ஆமாங்க சார், அகாடமிக் இயர் புக்.
106 தேசிய பூங்காக்கள், 573 வனவிலங்கு சரணாலயம். மாத்திக்கோங்க, ஏன்னா அவங்க கரண்ட்ல இருக்கிறத போட்டிருப்பாங்க. மாத்திக்கிறாங்க. 106 தேசிய பூங்காக்கள் இருக்கு. சொல்லுங்க மேடம். 573 வனவிலங்கு சரணாலயங்கள் சார். எல்லாருமே மாத்திக்கோங்க, சரிங்களா? ஓகேவாங்க. அடுத்தது உயிர்கோள பெட்டகம். இந்த உயிர்கோள பெட்டகம்னா என்ன அப்படின்னா, நிலத்தையும் கடலோரத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். அதுக்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் உயிர்கோள பெட்டகம், சரிங்களா? இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. புரிச்சுக்கோங்க. இந்திய அரசாங்கத்துல, அதாவது இந்தியாவுல மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 18 இருக்குங்க, சரிங்களா? அதாவது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இயற்கை வாழ்விடம் இருக்குங்களா அதை பாதுகாக்கணும், தேசிய பூங்காக்களை பாதுகாக்கணும், சரியாங்க? இதுதான் இந்த உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தோட நோக்கம். அதுக்கடுத்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, புலிகள் பாதுகாப்பு திட்டம். நான் சொன்னாங்க, அந்த இந்திய வனவிலங்கு வாரியம் என்ன பண்ணும், எது குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி புலிகளோட எண்ணிக்கை குறைவா இருந்துச்சு. அப்ப புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 கொண்டு வரப்பட்டது. கேட்பாங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா 1972, புலிகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1973. சோ புலிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கணும், சரியாங்க? அதை பாதுகாப்பா வச்சுப்பாங்க. அடுத்தது லாஸ்டா பாருங்க, இந்தியாவுல மொத்தம் 11 இருக்குன்னு சொன்னோம்லங்க. அந்த 11ல 11 காப்பகங்கள் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது யுனெஸ்கோவுக்கு கீழே நம்ம அந்த நிதி உதவி வாங்கி அதை பண்றாங்க. ஓகேவா? என்னன்னு பாருங்க, அந்த 11 மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, குறிச்சுக்கணுங்க, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியர் மலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்சங்கா, அமர்கண்டாக். இந்த 11 தான் யுனெஸ்கோவின் கீழே வரக்கூடியது. இந்தியாவுல மொத்தம் 18 சொன்னேன், அதுல 11 யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது, சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா, மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால். இந்த பச்மாரி சிம்லிபால்லாம் ஒடிச்சா அந்த பக்கம் வருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சுந்தரவனம் நம்மது, அதான் மேற்கு வங்கத்துல இருக்கும். நீலகிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும். அகத்திய மலை, நிக்கோபாரு, கஞ்சன்சங்கா, அமர்கண்டக், சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவின் கீழ் வரக்கூடியது. ஓகேங்களா? புரியுதாங்க? புரியுதுங்க சார். இதுல மேல அப்படியே உங்களுக்கு அந்த உயிர்குல காப்பகங்கள் இந்தியன் மேப் கொடுத்திருப்பாங்க பாருங்க. அதுல அந்த நல்ல ரெட் கலர் புல்லட்டின் இருக்குல்லங்க, அதுல பாருங்க 18 இது இருக்கும். நீங்களே பாருங்க. கரெக்டா அந்த ரெட் கலர் புல்லட்டினா நல்லா பாருங்க. மேல பாருங்க, இமாச்சல்ல குளிர்பாலைவனம், உத்தரகாண்ட்ல நந்தாதேவி, சிக்கிம்ல கஞ்சன்சங்கா, மேகாலயாவுல நோக்ரேக், அதுக்கப்புறம்
அருணாச்சல பிரதேசத்துல பிகாங் பிகர்ந்து, சரிங்களா. அடுத்து அஸ்ஸாம்ல மானாசு, அதுக்கப்புறம் வந்து சித்திர சிந்துவா இருக்கு. அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்துல சுந்தரவனம், அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துல தான் அர்ச்சனக்மர் ஒண்ணு இருக்கு, அமர்கண்டக் ஒண்ணு இருக்கு. மத்திய பிரதேசத்துல 2 இருக்கும், பச்மாரி பண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் குஜராத்ல ஹச்சோலை கூட இருக்கு. ஆந்திராவுல சேஷாசலம் இருக்கு. தமிழ்நாட்டுல நீலகிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மன்னார் வளைகுடா தான், சரிங்களா. இப்போ இதெல்லாம் அந்த புல்லட்டின் வச்சிருப்பாங்க, அதை பாருங்க. சிம்லிபால் வந்து ஒடிச்சாவுல இருக்கும் பாருங்க, ஒடிச்சாவுல சிம்லிபால் இருக்கும். பச்மாரி மத்திய பிரதேசத்துல இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். புரியல. கரெக்டா பாத்துக்கோங்க, சரிங்க. அதான் மொத்தம் 18ங்க. அதுல 11 வந்து என்ன பண்ணுது, யுனெஸ்கோவுக்கு கீழே இருக்கு, சரிங்களா. ஓகேங்க, ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு பார்ட், இயற்கை தாவரங்கள், அது மட்டும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இப்போ நான் சொன்னதுல? இப்போ நம்ம பருவகால காற்றை முடிச்சிட்டோங்க. பருவ காலத்தை மொத்தம் 4 சொன்னேன், முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வன உயிரினங்களை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல இருக்கக்கூடியது இயற்கை தாவரங்கள் மட்டும்தான். ஏதாவது டவுட் இருக்காங்க? புரிஞ்சிச்சா புரியலையாங்க? படிச்சுக்கலாமா? சார் புரிஞ்சது சார். ஒரே ஒரு டவுட் சார். சார், ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு. சம மலையளவு கோடுங்க. சரிங்க சார், தேங்க்யூ. அது நம்ம 8th புக்ல இருக்கும், சரிங்களா. யாருக்கு ஏதாவது டவுட் இருக்காங்க? இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்க. 2வது யூனிட் கம்ப்ளீட் ஆக போகுது. அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே இழுக்கும். செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், சரியாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காங்க இப்போ நான் சொன்னதுல? வேற எதாவது சொல்லணுமா? மணிவேல் சார் எதுவும் சொல்லணுமாங்க சார்? இருக்காங்களா? சார் எதுவும் சொல்லணுங்களா? சார், இந்தியாவிற்கு அதிகம் மழைப்பொழிவை தருவது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. தேங்க்யூ சார். அட்டன் பண்ணிருக்கீங்களாப்பா? இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா மேடம்? எப்படி மேடம் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? சார், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் சார். ஓகே மேடம். மற்ற வேற யாரும் இன்னைக்கு புதுசா வந்துருக்கீங்களா? சார் 2 யூனிட் முடிச்சுங்களா சார்? ஆமாங்க சார், இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் இருக்கு. சரி, இந்த 2 யூனிட்டும் வந்து என்னைக்கு டெஸ்ட்னா